மச்சான் நாளைக்கு எத்தனை மணிக்கு அவ்வளோ பார்க்க போகிறோம்? நீ எதுக்கு வர? நான் போய்க்கிறேன். நானும் வரேன்டா. எதுக்கு? நான் போய்க்கிறேன்டல்ல. என்ன மச்சான்? ஏன்டா சாயிர? ஹலோ. சொல்லுமா. ரவி வீட்டில் இல்லைம்மா, மைக்ரோடாமா இருக்கேன். சொல்லுமா. இன்னும் 10 minutes வந்துடுவோம்மா. ஓகே. ஏன்டா நான் இருக்குன்னு சொன்னேன்? மாட்டினா தனியாலாம் மாட்ட முடியாரா, எல்லாம் ஒன்றா தான் மாட்டணும். பண்ணி கீ குடுறா. ஏய் நான் ஓடுறேன்டா. குடுறாடி, டார்ச்சர் பண்ணாத. தம் இருக்கா? உள்ள வாங்கிக்கலாம் மச்சான். உள்ளனா பேக்கில் தானே தருவான், வெளியே போய் லூஸில் வாங்கிக்கோ. சரி வரேன். ஒரு 4 தம்மா வாங்கிக்கோ. 4 என்னடா வண்டியை என்னடா இப்படி வச்சிருக்கேன்? மச்சான் நம்ம போனால் பிரச்சனை ஆகிடும். திலீப் வா குடு. திலீப் அதெல்லாம் நீ வந்தால் தான் பிரச்சனை ஆகும். நீ மச்சான் இருடா. டேய் மச்சான் அவன் பாரு சொல்ல கேட்காம போயிட்டு இருக்கான். பைக் எடு. ஹலோ. உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? நான் என்ன பண்ணேன்? எப்படி உங்க அம்மா அப்பா கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லலாம்? பதில் சொல்லு. எப்படி நீ என்கிட்ட கேட்காம உங்க அம்மா அப்பாவை எங்க வீட்ல வந்து பொண்ணு கேட்க சொன்ன? இவ்வளோ பேசுறியே, அப்புறம் எது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? உங்க அம்மா அப்பா தான் எங்க வீட்டுக்கு வந்து உங்க பொண்ணு எங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரி, நம்மளால ஒரு பையனுக்கு வாழ்க்கை கிடைக்குதுன்னு நான் ஒத்துக்கிட்டேன். ஓ அப்படியா? சரி, ஒரு உண்மையை சொல்லு. நான் எல்லாமே உன்னால் வாழ்ந்துட முடியுமா? அது எப்படி முடியும்? நீ தான் என் கூடவே இருக்கியே, என்னை விட்டு போயிடுவியா என்ன? உன் வயால ஒரே ஒரு ஐ லவ் யூன்னு சொல்ல. அதான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல. ஐ லவ் யூ. ஐயோ, என்ன திருப்பி சொல்ல? நீங்களே சொல்லிட்டியா? சொல்டா. அங்கே தான்டா இருக்கேன். ஏய் வந்துட்டா போய். நான் இங்கே எதுவும் பேச முடியாது. நாளைக்கு நெக்ஸ்ட்ல ஈவினிங் 4 o'clock மீட் பண்ணலாம். என்னடா ஓகே சொல்லிட்டா? ஏண்டா இந்த பைக்கை வெளியே நிப்பாட்டுற பழக்கமே இல்லையா உனக்கு? டேய் சொல்றா, லவ் யூ சொன்னதா இல்லையாடா? இல்லைடா. ஐயோ அவ இல்லைன்னு சொல்லி பைத்தியம் முடிச்சுதான் உனக்கு. டேய் என்னடாச்சு? நாளைக்கு ஈவினிங் 4 o'clock என்னை நெக்ஸ்ட்டுக்கு வர சொல்லியிருக்காடா. எதுக்கு இப்போ குதிக்கிற? நாளைக்கு என்ன வேணா சொல்லலாம். இல்லைடா, நான் எப்படி பேசுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவன் எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல. அவ்வளோ வந்து பேசிட்டாடா. ஏய் நான் சீரியஸாக கேட்குறேன், நாளைக்கு அவன் நோன்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுவேன்? அம்மா, நான் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். அப்படியே வரும்போது கிரவுண்டில் போய் விளையாட்டு தான் வருவேன். இதே ட்ரெஸ்ஸோட விளையாட போறியா? வந்து மாத்திட்டு போடா. ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கா? 5 minutes வெயிட் பண்ணு, பாலை குடிச்சிட்டு போயிடு. இல்லைம்மா, ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுவான். சரி, ஒரு 200 கொடு. எதுக்கு 200 ரூபாய்? என்கிட்ட சேஞ்ச் இல்லை. உன் பர்ஸில் 500 தான் இருந்துச்சு. எதுக்கு என் பர்ஸ்ல இருந்து எனக்கு கேட்காம காசு எடுத்த? அதை கொடு. எனக்கு வேறு வழி தெரிலம்மா. நீ 200 கூட திரும்ப கொடுத்துட்றேன். ஊரை சுத்திட்டே இரு. நீ படிச்சு நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை. கேட்டா விஸ்காம் படிக்கிறேன், படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லு. என்ன பார்க்குற? நாளைக்கு இதே இடத்துல காசு வைக்க மாட்டேன். அதை கொடு. ஃபர்ஸ்ட் நீ கூட. நீ கொடு. இந்தா. சரி, என்னை வாழ்த்துங்கள் தாயே. ஓ 200 ரூபாய் இவ்வளோ வேலை பார்க்குதா? முதல்ல சென்று என்று வந்து வாழ்த்துங்கள். சரி சரி எந்திரிடா. நோ, வாழ்த்துங்கள். சரி சென்று வென்று வா மகனே. வட்டா. இதுக்கு தான் என்ன வர சொன்னியா? நீயே சொல்லியிருக்க வேண்டியது. நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சொன்னேன். இதுக்கப்புறம் அவன் டிஸ்டர்ப் பண்ணால் நான் பார்த்துக்க போகிறேன். டிஸ்டர்பா? அவனுக்கு என்கிட்ட பேச கூட தைரியம் இல்லை. நான் தான் இன்னைக்கு வா மீட் பண்ணலான்னு சொன்னேன். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அவன் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கான்.
என்ன மாதிரி ஒரு பொண்ணு வேஷம் போட்டு போனா அவளையும் பார்ப்பான். அவனுக்கு என்னை பத்தி ஒன்றும் தெரியாது. சும்மா 2 பேர் பார்த்துக்கிட்டா அது லவ் இல்லைன்னு அவன் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இங்கே வர சொன்னேன். எதுக்கு சிரிக்கிற? இந்த மாதிரி அவனுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துன்னு வச்சுக்கோயேன், விட்றா சாமின்னு ஓடியே போயிடும். நான் தான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டோன்னு பயமா இருக்கு. ஏய் நான் கோச்சிட்டு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்னடா சர்ப்ரைஸ்? சொல்கிறேண்ணா. ஏய் அவன் ஆளுநர் கூட வந்திருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? எப்போ? பேசியிருக்காங்க. நான் தானே நினைச்சீங்க அவ என் ட்வின் சிஸ்டர். நீ என்ன லவ் பண்றியா? சொல்லு, நீ என்ன லவ் பண்றியா? சாரி. அவ என்ன லவ் பண்றா சொன்னதும் நான் அவளை கட்டி பிடிச்சிட்டேன். என் வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நிமிஷம் அது. இது என்னால் மறக்கவே முடியாது. இதெல்லாம் என்ன? ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க? நான் உங்களை எவ்வளவு நம்பினேன். நீங்க என் மேல ப்ராமிஸ் பண்ணீங்க நமக்குள்ள சீக்கிரட்ஸே இல்லைன்னு. நீங்க லவ் பண்ணிருக்கீங்க, ஏன் சொல்லல? நீயாவது ஒத்துக்கிறியே நான் லவ் தான் பண்ணேன்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, எவனும் ஒத்துக்கல. இப்போ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? ஃபர்ஸ்ட் நான் சொல்றது கேளு. அந்த டைரியில் எழுதுனது எதுவுமே உண்மை இல்லை, நானா கற்பனை பண்ணி தான் எழுதுனேன். அந்த பொண்ணு பேர் கூட தெரியாதுடி எனக்கு. ஏன் பழுவுற? போன படத்துல 2 ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணல, ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட கிஸ் கிஸ் வந்ததா? எப்படியும் உங்க மனசுல வேற பொண்ணு இருந்தால. டிரைவர் மிக்கி கூட போயிருக்காரு. ஓ, இப்போ நான் வீட்டு விட்டு வேற போணுமா? உடனே உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணாத. Of course, Jill. And for dessert? Daddy, uncle aunty kiss பண்ணுவாரா? எல்லா இங்கிலீஷ் படத்துலயும் அங்கிள் ஆண்டி கிஸ் பண்ண மாட்டாங்கடா. டே லேட் ஆச்சு, வாடா தூங்கலாம். என்னது டாவா? டே மிக்கி, நான் உங்ககிட்ட தான் பேசுறேன், சீக்கிரம் வாடா. நைட்ல சாக்லேட் சாப்பிடக்கூடாது, அம்மா திட்டுவாங்க. அம்மா திட்டுவா? மிக்கி ஃபோடு பவட்டை. மிக்கி, அம்மாவை தூங்க கூப்பிடு. கூப்பிடு. பண்ணி பட்டாத. குழந்தை முன்னாடி அசிங்கப்படுத்தாத, வா. குழந்தை விளையாடி. சரி, இனி மம்மி வர மாதிரி தெரியல,
இந்த தல்காணி தான் இன்னைக்கு மம்மி. ஓகே, நல்லா கட்டி பிடிச்சு தூங்கு. நல்லா அழகான மம்மியா நினச்சிக்கூடா. வாடா மிக்கி, உனக்கு தங்கச்சி பாப்பா வேணுமா தம்பி பாப்பா வேணுமா? என்ன பாப்பா மிக்கி? தம்பி பாப்பா எனக்கு தங்கச்சி பாப்பா வேணும். தூங்குடா பேசாம.